ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் யூஷுவலாக செய்கிற சிக்கன் ரெசிபி சாப்பிட்டு ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இந்த 4 ரெசிபீஸுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரெசிபீஸ். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரீன் சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தேவை நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா, ஒரு கொஞ்சம் கையளவுக்கு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை இந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சிக்கன் மினிமம் 3 hours நல்லா ஊறணும். சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதும் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை நான் இதோடு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்குங்க. இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஆனியன் நல்லா குக் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 2 minutes வதக்கினா போதும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நீங்கள் எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அளவுக்கு இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 5 to 6 hours மேரினேட் பண்ணுங்கள். இல்லை நைட்டே கூட இந்த மாதிரி மேரினேட் பண்ணிட்டு நீங்கள் காலையில் கூட செய்யலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா இந்த ஆயிலே நல்லா வதக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா நீங்கள் குக் பண்ணணும். ஒரு 10 minutes நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். சிக்கன் குக் ஆகிடுச்சான்னு பார்த்து உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 5 to 10 minutes நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு 15 to 20 minutes நல்லா குக் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு எல்லாம் சரி பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்மளோட க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி நீங்கள் இட்லி, தோசைக்கு இல்லை சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் டீக்கா எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். சிக்கன் டீக்காக்கும் நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். இந்த மேரினேஷனுக்கு சிக்கனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீக்கா பண்ணுறதுக்கு சிக்கன் நல்லா மேரினேட் ஆகணும். மினிமம் ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வைங்க. சிக்கன் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி மெட்டல் ஸ்கியூவர்ஸ் எடுத்து இந்த சிக்கனை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மெட்டல் ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா பேம்பு ஸ்கியூவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்கள்கிட்ட அப்படி பேம்பூ ஸ்கியூவர்ஸும் இல்லைன்னா நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடைக்கு போய் கேளுங்க. நீங்கள் பார்பிக்யூ ஸ்டிக்ஸ்ன்னு கேட்டிங்கனாலும் தருவாங்க. கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு அந்த சிக்கன் இன்சர்ட் பண்ணுங்கள். ஒரு தவாவில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி அந்த ஸ்கியூவர்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. ரொம்ப ஆயில் ஆட் பண்ணிடாதீங்க. டிக்கா கொஞ்சம் ட்ரையாக தான் குக் ஆகணும். ஸோ நீங்கள் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அவன் இருந்தால் நீங்கள் அவன்லேயும் வச்சு ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சான்னு பாருங்கள். சிக்கன் குக் ஆனதும் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம முகலாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாரில் ஒரு கை அளவுக்கு ஊற வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கை அளவுக்கு ஊற வச்ச கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 1/2 கப் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதாவது நீங்கள் வீட்டிலே கூட எண்ணெயில் வறுத்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி, நான் வந்து இதில் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும். சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் தேவைக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பும் ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போது இது நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. சிக்கன் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள், கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். சிக்கன் வெந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்க இந்த கேஷ்யூஸும் பாதாமும் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்மளோட டெலிஷியஸான முகலாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி ஒரு பட்டர் நான் இல்லைனா நீங்கள் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பீகார் ஸ்டைல் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற சிக்கன் அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நான் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். அப்புறம் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க, என்ன இந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் வேக வைக்கணுமான்னு பார்த்து. ஆக்சுவலாக இப்படி செஞ்சால் தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்காக ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு வெந்ததும் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா பிரியாணி இலை கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி டைரெக்டாக தாங்க இந்த ஸ்பைசஸ் போட்டு எண்ணெயில் அப்படியே வறுக்கணும். சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளியை தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க, அந்த தண்ணி அப்படியே வைங்க. நம்ம கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆனியன் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கினதும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு இதை நல்லா வேக வைங்க. சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததும் இதில் நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலருக்காக நம்ம 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஆனியன் தக்காளி வேக வச்ச அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து இது நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கிரேவியும் ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஆனால் நான் இன்றைக்கி இதை ட்ரையாக சுக்கா மாதிரி தான் காட்ட போகிறேன். ஸோ சிக்கன் நல்லா வெந்ததும் மூடியெல்லாம் போடாமல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. சிக்கன் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ நல்லா வதக்குங்க. ஸோ நம்மளோட பீகார் ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி செஞ்ச 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் 4மே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.